ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் வடகம் செய்கிற வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, வாங்க எப்படின்னு பார்ப்போம். நான் வந்து 5 கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன். இது கூட பூண்டு, அப்புறம் வடகம் முடிக்க தேவையான செலவு, இது எல்லாமே நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வெங்காயத்தை எல்லாமே உரலில் இடித்து இந்த மாதிரி எடுத்துக்கணும். வெங்காயமும் பூண்டும் உரலில் தான் இடிக்கணும். ஏன்னா நம்ம மிஷின்லேயோ இல்லை மிக்சியில் போட்டோம்னா நமக்கு வந்து அந்த பதமும் கிடைக்காது, டேஸ்ட்டும் வராது. ஓகேவா? அதனால் வெங்காயத்தையும் பூண்டையும் நான் உரலே இடித்து எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் அந்த வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போது வடகம் பிடிக்க 5 கிலோ வெங்காயத்துக்கு தேவையான செலவையெல்லாம் சேர்த்திக்கலாம். கடுகு, மிளகு, சீரகம், வெந்தயம், இதுக்கப்புறம் கருவேப்பிலை தேவையான அளவு சேர்த்திக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இந்த நாட்டு கருவேப்பிலை சேர்த்திக்கிறதுனால வடகம் வந்து இன்னும் வாசமாகவும் சுவையாகவும் இருக்கும். இதையெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஆயில் சேர்த்த போகிறோம். ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நான் கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் குடியிருக்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரிஜினலாகவே செக்கில் ஆட்டி சேல்ஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் இவங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பி வைக்கிறேன். இவங்க ஆன்லைன்லேயும் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம கடலை எண்ணெய் சேர்த்திட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த செலவு கூட கடலை எண்ணெய் விளக்கெண்ணையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது ஒரு வாசம் வரும் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் சேர்த்திக்கலாம். பெருங்காயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ் ட்ரபிள் இதெல்லாம் வராமல் தடுக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்திக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா வடகத்துக்கு கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதிகமாக சேர்த்திக்கக்கூடாது. ஏன்னா உப்பு அதிகமாக சேர்த்திக்கிட்டோம்னா வடகம் வந்து கசப்படிக்கும். அதனால தான் உப்பு வந்து கரெக்டாக சேர்த்திக்கணும். அப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட் ஃபுல்லாக நல்லா ஊறணும். அப்படி ஊறும்போது பார்த்திங்கன்னா இந்த கடலை எண்ணெய், விளக்கெண்ணெய், அப்புறம் வெங்காயத்தில் இருக்க தண்ணி இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஊறிடும். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே எப்படி ஊறி எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள், இந்த மாதிரி பதம். இப்போ இதை நல்லா நம்ம பிசையும் போதே நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியும். நல்லா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம வடகம் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இதில் வந்து நம்ம கடலை எண்ணெயும் விளக்கெண்ணையும் சேர்த்திருக்கோம். நாம் வந்து இந்த எண்ணெய் சேர்த்திருக்கிறதுனால இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வடகம் பிடிக்கவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்புறம் வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி பிடிச்சி எல்லாத்தையுமே ஒரு தாம்பூலத்தில் உருண்டையாக பிடிச்சி இதை வந்து வெயிலில் காய வச்சிடலாம். இந்த கருப்பு வடகம் வந்து பார்த்திங்கன்னா சாங்கியத்துக்காக வைப்போம். அப்புறம் இது கூட வேப்பலை, இரும்பு இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் வடகத்தை வந்து வெயிலில் காய வைப்போம். இந்த மாதிரி பிடிச்சி டெய்லியுமே காலையிலையும் பொழுதுடையும் இந்த மாதிரி வடகத்தை பிடிச்சி ஒரு 25லேருந்து 30 நாள் காய வைக்கணும். இதில் வந்து விளக்கெண்ணெய் ஊற்றிருக்கிறதுனால வடகம் வந்து காய அப்படியே கருப்பாகும்.